ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் எம்பிஆர் ஆர்ஓ சேனல். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா அக்வா கிராண்ட் ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அசம்பிள் பண்ணுறது, ரீஅசம்பிள் எப்படி பண்ணுறது, ஆர்ஓடைய ஃபேர் பார்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ரீஅசம்பிள் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் இருக்கிற ஃபேர் பார்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கவரை வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு, ஸ்க்ரூ வச்சு எல்லாமே மேலே இருக்கிற மேல் கவர் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூவி லேம்ப்பு, அல்ட்ரா வயலட் லேம்ப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஹவுசிங்கு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, காப்பர் ஃபில்ட்ரு எல்லாமே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டே இருங்க. வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ அக்வா ப்ரெஸ், அக்வா கார்டு, கென்ட் எலிட்டு, கென்ட் கிராண்டு எந்த மாடல் ஆர்ஓவில் இருந்தாலும் சரி ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, யூவிஎஸ்சி வால், பூஸ்டர் பம்பு, அடாப்டரு, ஃப்ளோட் வால், இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓவில் காமனான பொருள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுவாகும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டரு, ஃப்ளோட் வால்வு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகுது. அது சீக்கிரமாக போகாது. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்லி ஃபில்ட்ரு மட்டும் நீங்கள் வந்து செக் பண்ணி மாற்றணும், இது பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங் எடுக்கிறோம். நம்ம வந்து மெமரி ஹவுசிங்கை ரிமூவ் பண்ணுற பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோவில் எங்கே டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஹவுசிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி வச்சிங்களா. இப்போ வந்து இதை வந்து சைடில் வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிஜிபிடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெமரின்னு வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெமரி ஹவுசிங்கில் சிஜிபிடி இன்ஸ்டாலேஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவி லேம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, செடிமெண்ட் ஃபில்ட்ரையும் ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கார்பன் ஃபில்ட்ரு ரிமூவ் பண்ணணும். மேக்ஸிமம் இதனுடைய வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் இல்லைனா 1 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணணும். ஃப்ரீ ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 மாதம் 1 மாதத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்டரை சேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு 12 மந்த்து 1 வருஷம் அதான் 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா ரீசர்வீசிங் பண்ணி கூட நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பூஸ்டர் பம்பு கனெக்ஷன் எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து ஆர்ஓவில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுறோம். ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாம்ப், செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூவி லேம்ப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஆர்ஓவில் இருக்கிற டோட்டல் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். வீடியோவில் எங்கே குறையா இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணுற பாருங்க எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து அந்த கிளாம்ப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டைட் பண்ணிடும். எல்லாத்தையும் வந்து டைட் பண்ணிட்டா ரொம்ப நல்லது இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வராது, எந்த ஒரு சவுண்டு வராது. ஆர்ஓவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆர்ஓவில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக ஃபிட் பண்ணி எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே ரிமூவ் பண்ணி வச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஸ்சி வால்வ், சொலினாய்டு வால்வ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து சொலினாய்டு வால்வ் கனெக்ஷனு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயரிங் கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறோம். எந்த மாடல் ஆர்ஓ இருந்தாலும் பரவாயில்ல, அக்வா ப்ரெஸ், அக்வா கிராண்டு, நீங்கள் எந்த மாடல் ஆர்ஓ மாடலில் விட்டுருங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் பிரின்சிபலை பாருங்கள், பேர் பர்சனுடைய நேமை பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் கனெக்ஷன் இருக்கிறது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைப் லைன் கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணுறேன். ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பின்னாடி இருக்கிற ஸ்க்ரூலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணுறோம். லூஸாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிட்டா நம்மளுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சேஃப்டி. இது வந்து டைட் பண்ணுறதால வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஆர்ஓலேருந்து ஒரு சவுண்டு, வைப்ரேஷன் சவுண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வராது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்ஓ பூஸ்டர் பம்ப் இருக்குது, அடாப்டர் இருக்குது. ஆர்ஓ பூஸ்டர் பம்பு 100 ஜிபிடி பூஸ்டர் பம்ப். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரெஷர் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ஜிபிடி ப்ரெஷர் பம்பு, பூஸ்டர் பம்பு.
நெக்ஸ்ட் அடாப்டர் எஸ்எம்பிஎஸ் அடாப்டர் 2 இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா. நெக்ஸ்ட் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா. வீடியோவை லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே இருங்க. இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஆர்ஓ பூஸ்டர் பம்பில் இருக்கிற இன்புட் அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்பிஎஸ் அடாப்டரு எஸ்சி வாலில் இருக்கிற கனெக்ஷனும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ வந்து பைப் கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓவில் ஒரு ஆர்ஓவுக்கு என்னென்ன பேர் பார்ட்ஸ்லாம் தேவையோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து ரீஅசம்பிள் பண்ணுறோம். வேறு ஒன்றுமே இல்லை. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர் ஆர்ஓ சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. பாருங்க, அது உள்ளே இருக்கிற போல்டு நெட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொன்னால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அசம்பிள் பண்ணணும், எங்கே ஃபிட்டிங் பண்ணணும், எங்கே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால்லே சொல்லிவிடுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க்கு கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் டேங்க் இது வந்து பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் ஆர்ஓ டேங்க். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ வந்து பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் 15 லிட்டர் 20 லிட்டர் எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் கம்மியாக இருந்தால் ரொம்ப நல்லது. எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட்புட் அடாப்டரில் எல்லாமே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் காட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் எப்படி ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி வால்வு சொலினாய்டு வால்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த சொலினாய்டு வால்வு 2-3 டைப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டர் பம்பில் எதனா கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எவ்வளோ பொறுமையாக சொல்ல முடியுமோ அவ்வளோ பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அசம்பிள் பண்ணுற வீடியோ உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இது வந்து அசம்பிள் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம் கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா. அக்வா கிராண்டு, அக்வா ப்ரெஸ்ஸு எந்த மாடல் ஆர்ஓவாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் வந்து மோட்ரு வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் ஆச்சுன்னா எந்த ஒரு சவுண்டு வராமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்க்ரூ போட்டு வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேக் வச்சு கூட போடுறாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு பேஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் மாரி வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபில்ட்ரு, செடிமெண்ட் ஃபில்ட்ரு, கார்பன் ஃபில்ட்ரு, மெமரினு அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா